வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது ஒரு கடையை ஆரம்பித்து எப்படி வருமானம் பெறுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் போர் போடுறாங்க பாருங்கள், அதுக்கான உதிரி பாகங்கள் விற்கிற கடைங்க. தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், வீடுகளெல்லாம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ். போர், தண்ணி போர், பூமி கீழே போர் எடுக்கிறாங்களா, பைப் கனெக்ஷன் கொடுக்குறது, இதுக்கான உதிரி பாகங்கள் விற்கிற கடை எப்படி நடத்துறது, அது மொத்தமாக எங்கே கிடைக்கும், A to Z விவரம் இப்போ தொடர்ந்து தரம் பாருங்கள். அதாவது புதுசாக தொழில் செய்யணும், என்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்றவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு கம்மியாக இருந்தாலும் இந்த தொழில் செய்யலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா இல்லாமல் இந்த தொழிலை செய்ய முடியாது. அதாவது ஒரு புதுசாக ஒரு ஏரியா உருவாகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த ஏரியாவை போய் செலக்ட் பண்ணிக்கங்க. அங்கே ஒரு கடையை ஒரு 10க்கு 20 200 சதுரடி கொண்ட ஒரு கடையை பிடிங்க. முக்கியமான இடத்துல எப்படி பார்த்தாலும் அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 50,000 ரூபா கேட்பாங்க. அந்த ஸ்டீல் ரேக், இரும்பு ரேக் இருக்குது பாருங்கள், அதை புதுசாக வாங்கி செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகிடும். ஸோ கடையை பிடிச்சி அதை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துடுங்க. அதுக்கப்புறம் GST அதெல்லாம் ஒரு குறைஞ்சது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 லட்ச ரூபாயை நீங்கள் முதலீடாக போட்டுக்கணுங்க. இதுக்கான பொருள்லாம் ஹோல்சேலாக எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் பாரிமுனை பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல கோவிந்தப்ப நாயக்கன் தெருவில் கிடைக்குங்க. அது குறுக்க காசு செட்டி தெருன்னு போய் இருளப்ப செட்டி தெருன்னு ஒன்று வருங்க, அந்த ஏரியாவில் கிடைக்கும். இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கும். அதோட முகவரிலாம் இந்த வீடியோ கீழே தரேன். மற்றபடி இந்த வாட்டர் லைனு, போர் போடுறது, மோட்ருங்க, இந்த பைப்புங்க, இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே பிராட்வேயில் தம்பு செட்டி ஸ்ட்ரீட், லிங்கி செட்டி ஸ்ட்ரீட், இந்தமாரி ஏரியாவில் கிடைக்குங்க. இதிலே ஹார்ட்வேர்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அப்புறம் பெயிண்ட்டு கடைன்னு இருக்குங்க. அதை பற்றி வீடியோ அப்புறம் போடுறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது நம்ம வீடுகளில் லைட் எரியுன்னா அதுக்கான இது என்னென்ன பொருளோ அது அத்தனையும் உங்கள் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க. அடுத்தது தண்ணிக்கான இது, தண்ணியை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கு நீர்லேருந்து, போர் போடுறதுலேருந்து, மோட்டர்லேருந்து, இந்த A to Z எல்லாமே நீங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு கடையை பிடிச்சி இந்தமாரி கடையை வச்சு ரேக்கை வச்சு அடுக்கி நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கணுங்க. நடைமுறை மூலதனம் ஆரம்பத்தில் ஒரு 4 லட்சம், கடைக்கு ஆகிற செலவு 1 லட்சங்க. 5 லட்ச ரூபா போட்டாச்சு. முதல் மாதமே நமக்கு வருமானம் வரும்னா கண்டிப்பாக வராதுங்க. குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகுங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் மார்க்கெட்டிங் பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தால் இந்த தொழிலில் சீக்கிரமாக நீங்கள் நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாங்க. இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணால், நீங்கள் எந்த ஏரியாவில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ளம்பருங்க, எலக்ட்ரீஷியன், இவங்களெல்லாம் நீங்கள் பிடிக்கணும். அப்புறம் இன்ஜினியருங்க, கட்டிடங்கள் கட்டுற மேஸ்திரிங்க, கான்ட்ராக்ட்காரங்க, இவங்களெல்லாம் நீங்கள் கேன்வாஸ் பண்ணிக்கணுங்க. அவங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியாக இது பண்ணணும். அவங்க மூலமாக வந்ததுன்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் இந்த தொழிலில் முன்னேற முடியுங்க. இப்போ எல்லாமே பிராண்டட் ஆகி போச்சுங்க. முன்னாடியெல்லாம் லோக்கல் கம்பெனின்னு இருந்தது, இப்போ எல்லாமே பிராண்டட் ஆகி போச்சு. கஸ்டமர் வரைக்கும் எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சு போச்சு. போலிகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ போலிகள்லாம் ஓரளவு குறைஞ்சிருச்சு. இது நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலுங்க. அதாவது மாதத்துக்கு 5 லட்ச ரூபா வியாபாரம் பண்ணிங்கன்னா எல்லா செலவும் போக 1 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்பணம் போட்டு பொருளை வாங்கணும். உங்கள் கடை இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே இந்த ஹோல்சேலாக பொருட்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க தேடி உங்களுக்கு பொருட்களை கொடுத்து வார டிவோ இல்லை மாத டிவோ தின டிவோ வாங்கிக்குவாங்க. ஸோ போக போக உங்கள் கடல் பேரில் ஒரு நாணயமோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக முதலீடு தேவையில்லை. மற்றவங்களே, இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்களே, ஹோல்சேலர்களே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுத்து வசூல் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒரு நல்ல பேர், இவர் நல்ல பொருளை விற்கிறாரு, இவர்கிட்ட பொருள் வாங்கினா நல்லா இருக்குன்ற ஒரு பேரை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தொழிலில் நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்க. ஆனால் குறைந்தபட்சம் இதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்.
5 லட்ச ரூபா முதலீடு இருந்தால் தான் இதில் ஓரளவு நல்லா பண்ணலாம். 3 லட்ச ரூபா இருந்தால் இந்த சிறிய கிராமங்கள் வளர்கிற நகரங்களில் நீங்கள் பண்ணலாங்க. ஏன்னா அங்கே அட்வான்ஸு கொடுக்குறதுலாம் கம்மியாகும், ரேக்கு கம்மியாகும், கடையளவு சின்னதாக இருக்கும், மெட்டீரியலை ரொட்டேஷனில் பண்ணிக்கலாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே தாங்க கிடைக்குங்க. அதேமாதிரி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஹோல்சேல் கடைகள் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, ஈரோடில் இருக்குங்க. எல்லா பகுதிகளிலையுமே இது ஹோல்சேல் கடைகள் இருக்குது. அங்கே வாங்கி இந்த தொழிலை சிறப்பாக செஞ்சு வருமானம் பெறலாம். தொடர்ந்து எமது சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.